அலங்கரிக்கப்பட்ட செம்பு குடத்தை தலையில் வைத்து கொண்டு நையாண்டி மேலே இசைக்கு ஏற்றவாறு குடம் விழாதவாறு இரு பாலரும் ஆடுவது கரகாட்டம் எனப்படும். கரகம் எனும் சொல்லுக்கு கமண்டலம், ஆலங்கட்டி, நீர்த்துளி, கங்கை, பூங்குடம் ஆகிய பொருட்களும் உண்டு. கரகம் நீரால் நிரப்ப பெற்றிருக்கும். இந்நீர் மாரியையும் 7 புண்ணிய நதிகளையும் குறிப்பதாக நம்புகின்றனர். மாரி சொரிந்து நாட்டில் வளம் பெருக வேண்டும் எனும் நோக்கில் அம்மனுக்கு குடமெடுத்து ஆடுவர். தொல்காப்பியத்தில் கரகம் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. இந்நூற்பாவில் கரகம் எனும் சொல்லிற்கு குண்டிகை எனும் பொருள் காணப்படுகிறது. கரகம் எடுத்து செல்வோர் கரகக்காரர். கரகத்தில் இருக்கும் நீர் புனித நீர் ஆகும். கரக செம்பின் அடிப்பகுதி குழிவு இல்லாமல் அரைகோள வடிவமாக இருக்கும். பயிர்ச்சிக்கிரத்தின் அடிப்பகுதி தட்டையாக இருக்கும். கரக சொம்பு 4 கிலோ எடையுள்ள செம்பினுள் 3 to 4 கிலோ மண்ணோ அரிசியோ நீரோ இட்டு 1 ரூபாய் நாணயமும் வைத்து கரக சொம்பு உருவாக்கப்படுகிறது. கரக செம்பின் மீது டோப்பு வைப்பர். டோப்பு என்பது மலர்களால் அழகு செய்யப்பட்ட கூண்டு முதலிய குடை வடிவமைப்பு கொண்டது. இதை கரக செம்பின் மேல் கவிழ்த்து வைத்து பொருத்துவர். கரக செம்பின் வளைவு பகுதி வரை டோப்பு அமைந்திருக்கும். கூம்பு வடிவமாய் இருக்கும். செம்பின் நடுவில் நீண்ட குச்சி பொருத்தப்பட்டிருக்கும். குச்சியின் உச்சியில் கிளி பொம்மை வைத்து அழகு செய்வர். ஆடும் பொழுது கிளியும் பறப்பது போல் காட்சியளிக்கும். கரகாட்டத்தில் 2 நிலைகள் உண்டு. அவை சக்தி கரகம், ஆடு கரகம். சக்தி கரகம். சக்தி கரகம் என்பது தெய்வ வழிபாட்டிற்கு கோயில்களில் ஆடுவது. சக்தி கரகத்தை பெரும்பாலும் ஆண் கலைஞர்களே நிகழ்த்துவர். ஆடு கரகம், ஆட்டக்கரகம். ஆடு கரகம் என்பது பொது நிகழ்வுகளில் மக்கள் முன் தொழில்முறையாக ஆடுவது. ஆடு கரகத்தை பெரும்பாலும் பெண் கலைஞர்களே நிகழ்த்துவர். கரகக்காரர் உடை. கரகம் ஆடும் கலைஞர்கள் சட்டையும் பாவாடையும் உள்ளாடை முழங்கால் அளவும் அணிந்திருப்பர். இடுப்பில் சுற்று துணி ஒன்றை கட்டி தலையில் கொண்டை போட்டு பின்னலும் போட்டிருப்பர். பலவித வண்ண பொடிகளை முகத்தில் பூசி பளபளப்பான ஆடைகளை அணிந்திருப்பர். கரகாட்டம் ஆடும் பொழுது வழக்கமாக தவில் வாசிக்க 2, நாதஸ்வரம் வாசிக்க 2, சுருத்திப்பிட்டி வாசிக்க 1, சிங்கித்தாளம் போட 1, பம்பை வாசிக்க 1, உருமி வாசிக்க 1 என கலைஞர்கள் அருகில் இருப்பர். கரகம் ஆடுவதில் மரபு. கரகாட்டம் திருவிழா காலங்களிலும் கோடை காலங்களிலும் பொங்கல் விழாக்களிலும் இன்றும் கிராம பகுதியில் ஆடப்பட்டு வருகிறது. கரகாட்ட கலைஞர்கள் நிகழ்ச்சியை தொடக்கவும் முடிக்கவும் சில நெறிமுறைகளை கையாளுவர். முதலில் கலைஞர்கள் உரிய தெய்வங்களை வணங்கி தம்மை ஆட்டத்திற்கு ஆயத்தம் செய்வர்.